Hello students, welcome to 1+1 channel. இப்போ நம்ம third chapterக்கு வந்துட்டோம். third algebraனாலே எல்லாரும் பயப்படுவீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கலாமா நம்ம? சரி, இதுல என்னன்னா இந்த ஏஜ் சம், ஃபாதர்ஸ் ஏஜ் சம் இருக்குல்ல, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி கேட்கலாம், இல்லைனா டைரக்ட் சம் கேட்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், சால்விங் ஈக்குவேஷன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அது இதுவாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து கண்டுபிடிக்கிறதாகவும் இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபைண்ட் த எல்சிஎம், ஜிசிடி, இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதோட போயிட்டிங்கன்னா ரெடியூசிங் த டேர்ம், அதாவது இங்கே இருக்கு இல்லையா, ரெடியூஸ் த ஃபாலோயிங், சிம்பிளஸ்ட் டேர்ம், லோவஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இது நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது நிறைய. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த டிவிஷன் சம்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இது அப்படியே ஒரே கான்செப்ட் தான் வரும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது 4மே ஒரே கான்செப்டில் தான் வரும். அடுத்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் போட்டு பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் இது கேட்க சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சம். ஓகே, இந்த மாதிரி சம் கேட்கலாம் 5 மார்க்ஸில். ஓகே, இது போட்டு பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்து வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா, அதுவும் இம்பார்ட்டண்ட்டான சம் தான். இங்கே இருக்கும் பாருங்கள், இதோ இங்கே இருக்குல்ல 3.4ல் இருக்கிற இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ சம்ஸ், இதெல்லாம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரே டைப்பாக தான் வரும். அடுத்து வந்து லாங் டிவிஷன், ஸ்கொயர் ரூட், கண்டிப்பாக 5 மார்க் நம்மளுக்கு வந்துடும். ஒன்று ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்னு கேட்பாங்க, இல்லைனா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இதுலேருந்து, இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் முதற்கொண்டு. ஓகே, அடுத்து வந்து சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த இதுலேருந்து உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. அதாவது ரெண்டு ரூட்ஸும் கொடுத்துட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம் இந்த எக்ஸசைஸ். ஓகே, இதுலேருந்து 2 மார்க் தான் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஃபார்முலா மெத்தட், அதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஆனால் தேர்ட் சாப்டரில் கண்டிப்பாக ஒரு வேர்ட் ப்ராப்ளம் வந்துடும். எய்தர் இந்த 3.12 எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட் எக்ஸசைஸாக இருக்கலாம். கண்டிப்பாக வேர்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த தேர்ட் சாப்டர் இருக்க முடியாது. ஒன்று தான் கேட்பாங்க, ஒரே ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, கண்டிப்பாக. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா சம்ஸ் கண்டிப்பாக ஒன்று வரும். ஆல்ஃபா பீட்டா வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது, இங்கே இருக்கு இல்லையா இந்த மாதிரி சம், the roots of an equation இருக்கு இந்த டைப் ஆஃப் சம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டரில் தான் கிராஃப் இருக்குது. கிராஃப் வந்து 2 எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, திஸ் ஆர் தட், ஏதாவது ஒன்று தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கிராஃப் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 3.15 உள்ள கிராஃப் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா இதில் 6 சம் தான் இருக்குது. எக்ஸசைஸில் 6 சம் தான் இருக்குது. எக்ஸாம்பிளும் போடணும். ஏதோ ஒரு கிராஃப் தரவு பண்ணிங்கன்னா போதும். திஸ் ஆர் தட் தானே கேட்பாங்க, இது அல்லது அது. ஒன்று இந்த எக்ஸசைஸ் 3.15 இல்லைனா 3.16. ஆனால் நீங்கள் எந்த கிராஃப் படிக்கிறீங்களோ அதை வந்து எக்ஸாம்பிள் இருக்கிறதும் போட்டு பார்த்துக்கணும், மறந்துடாதீங்க. எக்ஸாம்பிள் என்ன கம்மியான சம்ஸ் தானே இருக்குது, அதுவும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா போதும். எந்த கிராஃப் உங்களுக்கு நல்லா தரவாக இருக்கும் அந்த கிராஃப் நல்லா வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அதே மாதிரி தான் ஜாமெண்ட்ரியும். ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட் 4th சாப்டர் போகும்போது ஜாமெண்ட்ரி சொல்லலாம். அடுத்து ரொம்ப ஈஸியான சாப்டர், ஃபஸ்ட்டு சாப்டருக்கு அப்புறம் அடுத்த ஈஸியான சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தான். மேட்ரிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். ஓகே, எய்தர் மல்டிப்ளிகேஷனில் தான் வரும், ஆனால் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு 5 மார்க்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, இதோ இந்த மாதிரி வந்து XY கண்டுபிடிக்கிற சம்மாக இருக்கலாம், இந்த ஒர்க்லேயே அந்த மாதிரி XY கண்டுபிடிக்கிற சம்மாக இருக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரூவ் தட், ஷோ தட் இருக்கு இல்லையா, இந்த 2 சம் 11th and 12th சம். ஸோ இதுலேருந்து கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த 11, 12, 13 இருக்குல்ல, இதுலேருந்து கூட 5 மார்க்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸில் இருக்கிற புக் பேக் ஓட்டி படிக்க மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஒரே கான்செப்ட், ஒரே ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம இந்த தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். கரெக்டாக தாங்களே? ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.